உழவுக்கு உறுதுணையாய் நின்று விவசாய பெருமக்களுக்கு உற்ற தோழனாய் விளங்கும் கால்நடைகளை போற்றி நன்றி செலுத்தும் வகையில் மாட்டுப் பொங்கல் உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. மாட்டுப் பொங்கலை ஒட்டி நெல்லையில் மாடுகளை குளிப்பாட்டி கொம்புகளுக்கு வர்ணம் தீட்டி புதிய சரடு கயிறுகள் மாட்டி நெற்றியில் சந்தனம் குங்குமம் வைத்து விவசாயிகள் அழகுபடுத்தினர். பின்னர் பொங்கலிட்டு வழிபட்டனர். புதுக்கோட்டை சாந்தநாதபுரத்தில் பொங்கலிட்டு வழிபாடு நடத்திய பிறகு மாடுகளை ஊர்வலமாக உரிமையாளர்கள் அழைத்துச் சென்றனர். சிறுவர் சிறுமிகள் மாடுகளுடன் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். சேலம் விநாயகம்பட்டி பகுதியில் விவசாயியும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான கார்த்திக் குடும்பத்தினர் அதிகாலையிலேயே மாட்டுப் பொங்கலை உற்சாகத்தோடு கொண்டாடினர். கால்நடைகளை குளிப்பாட்டி வண்ணம் பூசி பிள்ளைகளைப் போல் அன்போடு அலங்கரித்தனர். கோவை ராமநாதபுரத்திலும் மாட்டுப் பொங்கல் பண்டிகை களை கட்டியது. மாடுகளை அலங்கரித்து பொங்கல் வைத்து மக்கள் வழிபாடு நடத்தினர். சின்னதுலேருந்தே மாடு கூட தான் இருக்கேங்க. இப்போ ஒர்க் போயிட்டுருக்கேன். இருந்தாலும் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து மாடுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் கூட மாடு இருந்து பில்லெல்லாம் போட்டு மாட்டை பாசமாக பார்த்துப்போம். மாட்டுப் பொங்கல் அன்னைக்கு தான் மாடு பார்க்கணுன்னு இல்லை, எல்லா நாளும் பார்க்கலாம். பொள்ளாச்சி டாப் ஸ்லிப் அடுத்துள்ள கோடிக்கமுத்தி யானைகள் முகாமில் யானைகளுடன் பொங்கல் விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. மலைவாழ் மக்கள் பாரம்பரிய முறைப்படி மண்பானையில் பொங்கல் வைத்த நிலையில் விநாயகர் கோயிலுக்கு சென்ற யானைகள் மண்டியிட்டு சாமி தரிசனம் செய்தன. மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலத்தை அடுத்த வானாதிராஜபுரத்தில் உள்ள கோசாலையில் நூற்றுக்கணக்கான மாடுகளுக்கு பொதுமக்கள் உணவளித்து பூஜை செய்து வழிபட்டனர். தேனி மாவட்டத்தில் உள்ள தம்பிரான் மாட்டுத் தொழுவத்தில் வளர்க்கப்படும் மாடுகளை விவசாயிகள் பொதுமக்கள் ஏராளமானோர் வணங்கி வழிபட்டனர். முன்னதாக தொழுவ வளாகத்தில் பெண்கள் பொங்கல் வைத்து படையலிட்டனர். வருஷம் மாட்டு பொங்கல் அன்னைக்கு வந்து பொங்கல் வச்சுட்டு அந்த மாடுகளுக்கு தேவையான உணவுகளை கொடுத்துட்டு அந்த மாடுகளை கும்பிடுறதே இங்க சிறப்பு அம்சமேவும். உதகையில் பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள் விளையாட்டுப் போட்டிகளுடன் மாட்டுப் பொங்கல் களை கட்டியது. பரதநாட்டியம், பழங்குடியின மக்களான தோடர் படுகரின மக்களின் பாரம்பரிய நடன நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. சுற்றுலா பயணிகளும் ஏராளமானோர் கலந்து கொண்டு நடனமாடி மகிழ்ந்தனர். சுற்றுலா பயணிகள் வருக கலை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நாங்களும்